ஈ அப்படிங்கிற 4வது பாட்டுக்கு எடுக்கிறோம். இதில் வாகுலேயன் அப்படிங்கிறத பற்றி எடுக்க போகிறோம். ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க என்றன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க. இப்போ இதில் வாகுலேயன் அப்படிங்கிறது சுப்பிரமணிய வியாசத்தில் சுவாமி என்ன சொல்லிக்கார். நான் எந்த அர்த்தமும் சொல்லலைங்க, பாம்புசாமி சொல்கிறாரு. இந்த இடத்துல வர்றது அந்த கழுத்துன்னு வரும்பொழுது இப்போ பிட்யூட்டரி சுரப்பிக்கு அடுத்து இங்கே வர்றது தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பியில் அந்த சக்கரம் இருக்குது, அது விசுக்தி சக்கரம். இந்த விசுக்தி சக்கரத்துக்கு வேலை செய்யணும். இங்கே பிட்யூட்டரிக்கு ஆக்ஞா சக்கரம் வந்துடும். இந்த இடத்துக்கு வர்றது இப்போ இதெல்லாம் என்னதுன்னா சக்கரங்களை இயக்கிறது, உயிர் ஆற்றலை இயக்கிறது. இங்கே சொன்னது பீனியல் சுரப்பி சகசர சக்கரம், இங்கே சொன்னது பிட்யூட்டரி சுரப்பி ஆக்ஞாவில், அது ஆக்ஞா சக்கரம். இப்போ இங்கே சொல்ல போகிறது விசுக்தி சக்கரம், ஆகாயபூத சக்கரம். இந்த இடத்துக்கு யாரை போடுறாருன்னா வாகுலேயன் அப்படின்னு போடுறாரு. அப்படின்னா பார்த்துங்க, ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க அப்படிங்கிறாரு. வாகுலேயன்னா யார்? நம்ம முருகன் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போய்க்கிறோம். அது எப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? வாகுலைன்னாக்கா கார்த்திகை பெண் அப்படின்னு அர்த்தமா. கார்த்திகைன்ற பெண்களாக இருக்கிறது அவங்க மூலமாக வளர்க்கப்படுவதனால் சமஸ்கிருத வார்த்தையில் வாகுலைன்னு பேர். அந்த சாமி சமஸ்கிருதத்தை இது பண்ணலை, வெறுக்கலை, சமஸ்கிருதத்தை சேர்த்து தான் எழுதியிருப்பார். அதனால் வாகுலைன்னா கார்த்திகை, கார்த்திகேயன்னா வாகுலேயன் அர்த்தம். வடமொழியில் பாகுலேயன் வரும், அது தமிழில் வரும்பொழுது வாகுலேயன். பீமன்னா வீமன் வாங்க. அதனால் அந்த வா அப்படி வரும். அந்த வகையில் இதை பாகுலேயன்ன்றதை வாகுலேயன் இல்லை கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க என்றன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் அடுத்த நாளைக்கு